Yeah, yeah. Hello everyone. Till நேற்று வரையும் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நான் எடுத்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான லாஜிக்கல் ஃபங்க்ஷன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி இஃப் ஒரு டைம் திருப்பியும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அண்ட் தென் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா அண்டு, ஆறு, அதுக்கப்புறம் இஃப் அண்ட் இஃப்ஆர், அப்புறம் நெஸ்டட் இஃப், இஃப்எஸ். நெஸ்டட் இஃப்பும் இஃப்எஸும் சேம் தான். ஓல்டு வெர்ஷனில் இஃப்எஸ் இருக்காது, இஃப்ஸ் இருக்காது, ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். புது வெர்ஷன் உள்ளவங்க நீங்கள் இஃப்எஸ்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். புது வெர்ஷன் இந்த சென்ஸ் 2019 அண்ட் அபோவ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இஃப்எஸ் வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம் இன் தட். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன், பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes நம்ம இஃப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இஃப்னா என்ன அகைன் ஒரு டைம் சொல்கிறேன். இஃப் இஸ் நத்திங் பட் டிக்ளரேஷன். நம்ம எதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அதை காமிக்கிறதா வந்துட்டு இஃப் கொடுப்பேன். நான் வந்துட்டு இந்த சேலரி வந்துட்டு 40,000க்கு மேலே இருந்தால் எனக்கு கிவ் லோன் சொல்லி, இல்லைன்னா டோன்ட் கிவ் லோன் சொல்லி நான் டிக்ளேர் பண்ணுறேன். இஃப் இஸ் நத்திங் பட் டிக்ளரேஷன், டிக்ளரேஷன், டிக்ளரேஷன். ஓகேவா? இஃப்ல ஒரே ஒரு லாஜிக் மட்டும்தான் எடுக்க முடியும். அது நான் சொல்கிறேன், இப்போ புரியாமல் இருக்கலாம், ஒரு நிமிஷம் பாருங்கள். இஃப்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், லாஜிக்கல் டெஸ்ட்னு ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? இதை கீப் இன் மைண்ட். நான் அண்டு ஆர் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். ஓகேவா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப்ல ஒரே ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் தான் வரும். இட் வில் பி ஆஸ் இன் யுவர் டெஸ்ட். அதனால கொஞ்சம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப்ல ஒரே ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஒரே ஒரு லாஜிக்ஸ் தான் வரும். இப்போ நம்ம இஃப் பார்க்கலாம். இஃப் வந்துட்டு என்னன்னா நத்திங் பட் டிக்ளரேஷன். நம்ம டிக்ளேர் பண்ணுறதா வந்துட்டு இஃப். இந்த சேலரி 40,000 அண்ட் அபோவ் இருந்தால் எனக்கு இப்படி காட்டு, இல்லைன்னா இப்படி காட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், ரைட்? அதை டிக்ளேர் பண்ணுறதா வந்துட்டு இஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40,000 இருந்தால் எனக்கு கிவ் லோன் சொல்லு. என்ன வேர்டிங்ஸில் நம்ம எக்ஸலில் கொடுத்தாலும் அது வந்துட்டு டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு எக்ஸல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? இல்லைன்னா வந்துட்டு டோன்ட் கிவ் லோன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? Now I am dragging this, it will come. Okay, fine. எல்லாம் வந்துருச்சு. இஃப் இஸ் நத்திங் பட் டிக்ளரேஷன். இஃப்ல நம்ம ஒரே ஒரு லாஜிக்கல் தான் கொண்டு வர முடியும். இஃப்லாம் என்னன்னா டிக்ளேர் பண்ணுறது, எனக்கு இப்படி இருந்தால் இப்படி காட்டு, இல்லைன்னா இப்படி காட்டு. ஓகேவா? இந்த நான் சொல்கிற கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இப்படி காட்டு, தப்பாக இருந்தால் இப்படி காட்டு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இஃப். ஓகேவா? சேம் உங்களுக்கு இந்த இது கூட புரிஞ்சிருக்காம இருக்கலாம். அதையும் ஒரு டைம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கிராசரி ஷாப்பில் போய் நம்ம ஒரு பொருள் நம்ம கொஞ்சம் பொருள் வாங்குறோம். அந்த கிராசரி ஷாப் என்ன சொல்கிறாங்கன்னா 1,500 அபோவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, இப்போ இந்த லாஜிக்கல் டெஸ்ட் என்ன? லாஜிக்கல் டெஸ்ட் என்ன? நம்ம கொடுக்க போகிற ஒரு கண்டிஷன், ஒரு டிக்ளரேஷன். இப்போ நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம்னா, இந்த அமௌண்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1,500 இருந்தால் அது வந்து நம்ம கொடுக்குற டிக்ளரேஷன். ஓகே, அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணேன், எக்ஸல் கேட்குது. இந்த அமௌண்ட்லேருந்து எப்போவுமே நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் எடுப்போம், ரைட்? அந்த அமௌண்ட்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோ, சாரி 10% டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. 0ன்னு சொல்லிடுன்னு சொல்கிறோம். ஸோ போட்டால் அந்த இது போக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு this minus this. That's all. Answer. ஓகே, உங்களுக்கு இஃப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ அகைன் சொல்கிறேன், இஃப் வந்துட்டு ஒரே ஒரு லாஜிக்கல் தான் கொண்டு வரும்னு நான் ஏன் இப்போ சொன்னேன்னா, அண்டுலையும் ஆர்லையும் இருக்கு பாருங்களேன். இந்த அண்டும் இந்த ஆரும் 255 லாஜிக்கல்ஸ் வரையும் கொண்டு வரும் கைஸ். ஓகேவா? இஃப் வந்துட்டு ஒரே ஒரு லாஜிக்கல் தான் கொண்டு வர முடியும். ஆனால் அண்டுலையும் ஆர்லையும் நம்மளால 255 லாஜிக்கல்ஸ் வரையும் கொண்டு வர முடியும். ஓகேவா? ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், இஃப்ல ஒரு லாஜிக்கல் தான் கொண்டு வர முடியும். அண்டு ஆரில் நம்மளால 255 லாஜிக்கல்ஸ் வரையும் கொண்டு வர முடியும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ அண்டுனா என்ன, ஆர்னா என்ன நம்ம பார்க்கலாம். அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறேன். அண்ட் ஆர் எல்லாமே சிமிலர் தான். இது எந்த மாறுபாடும், பெருசாக எந்த மாறுபாடுமே இருக்காது. அண்டுனா என்னன்னா, அண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருக்கணும். இப்போ நம்ம இங்கே கண்டிஷன்ஸ் இந்த சென்ஸ் நான் இங்கே லாஜிக் சொன்னேன்ல, ஒரு நிமிஷம் பாருங்க. இங்கே இஃப் வரும்போது இங்கே ஒரு லாஜிக்கல் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி அண்ட் வரும்போது 255 லாஜிக்கல்ஸ் வரையும் இருக்கும். இந்தா இங்கே பாருங்க, இந்த லாஜிக்கல்ஸ் 1 லாஜிக்கல் 2 இருக்கு பாருங்க, இது 255 லாஜிக்கல் வரையும் இருக்கும். ஓகேவா? அண்டில் சேம் அதே மாதிரி ஆர்லையும் 255 லாஜிக்கல்ஸ் வரையும் இருக்கும். ஜஸ்ட் அ மினிட் கைஸ், ஆர்லையும் 255 லாஜிக்கல்ஸ் வரையும் இருக்கும். சரி, அண்டுலையும் 255 லாஜிக்கல்ஸ் இருக்கு, ஆர்லையும் 255 லாஜிக்கல்ஸ் இருக்கு. எதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நீங்க கொடுக்குற கண்டிஷன் எல்லாமே ட்ரூவா இருந்தா எனக்கு இப்படி காட்டுன்னு சொல்றதுக்கு அண்டு யூஸ் பண்ணுவோம். நீங்க கொடுத்துருக்க எல்லா, இப்போ அண்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நீங்க எத்தனை கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் அத்தனை கண்டிஷன்ஸும் ட்ரூவா இருக்கணும். அப்போதான் ஃபைனல் ஆன்சர் ட்ரூன்னு காமிக்கும். ஆனா ஆர் வந்துட்டு அப்படி கிடையாது. நீங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும், ஆர் வந்துட்டு ட்ரூன்னு காமிச்சிடும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கும், நான் வந்துட்டு இதுல சொல்றேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் a minute guys. ஜஸ்ட் a minute, delete பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன சொன்னேன், இஃப் வந்துட்டு ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? சேம் நம்ம அதே சேலரி எடுத்துப்போம், பட் இந்த ஏஜ்னு இன்னொரு கான்செப்டும் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு பேங்க், சேம் அதே மாதிரி பேங்க்ல லோன் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஏஜ் வந்துட்டு இப்போ நீங்கள் 45+ இருந்தால், ஏன்னா ஒருத்தவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துட்டு 16 வச்சுக்கோங்க. 60 வரையும் தான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால 60 வரையும் தான் ஒர்க் பண்ண முடியும், 60 வரையும் தான் வேலை பார்க்க முடியும், 60 வரையும் தான் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? இட்ஸ் அ நாலேஜ். சாரி, இட்ஸ் நாலேஜ்ன்ற, அதுதான் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்கள் பேங்க்கே போய் நீங்கள் வந்துட்டு லோன் கேட்டோம், இப்போ ஹவுசிங் லோன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஏஜ் கேட்பாங்க. இவங்களால எவ்வளோ ஏஜ் வரையும் சம்பாதிக்க முடியும், 60. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 30 இருந்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு இன்னும் 30 இயர்ஸ் டைம் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் கொடுக்கலாம். 30 இயர்ஸ் வரையும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களோட சேலரியும் பார்ப்பாங்க, உங்களோட ஏஜும் பார்ப்பாங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இஃப்ல பார்த்தோம்னா வெறும் சேலரி மட்டும் வச்சு பார்த்தோம், ரைட்? ஜஸ்ட் a minute guys. பாருங்க, இங்க நம்ம சேலரி மட்டும் வச்சு பார்த்தோமா, பட் இங்க நம்ம ஏஜையும் வச்சு பார்க்க போறோம். ஏஜ் வந்துட்டு 21 and above இருக்கணும், சேலரி வந்துட்டு 40,000 and above இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்ல போறோம். என்னென்ன சொல்ல போறோம்னா, ஏஜ் greater than or equal to 21 இருக்கணும், salary greater than or equal to 40,000 இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்மளோட கண்டிஷன். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த அண்டு ஆரும் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இதை பத்தி ஒரு நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம இந்த சம்குள்ள போனால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஈக்குவல் டு அண்ட் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே நம்ம 255 லாஜிக்கல்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த சேலரி அமௌண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40,000 இருந்துச்சுன்னா 40,000 இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் இந்த ஏஜ் வந்துட்டு just a minute guys. இந்த ஏஜ் வந்துட்டு சாரி இந்த இது மறைச்சிருச்சு உங்களுக்கு. இந்த ஏஜ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 21 இருக்கணும். ஓகேவா? ரெண்டுமே இல்லை. பாருங்க நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம்? ஏஜ் 21 and above இருக்கணும். ஓகேவா? சேலரி 40,000 இருக்கணும். பாருங்க ரெண்டுமே இல்லை, அதனால ஃபால்ஸ்ன்னு காமிச்சிருச்சு. அடுத்ததுல பாருங்க ஏஜ் இங்க 21 and above இருக்குது, ரைட்? ஏன்னா இங்க 25 நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம்? 21 and above இருக்கணும்னு சொன்னோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ரைட்? பட் இங்க பாருங்க இங்க சேலரி நம்ம என்ன சொன்னோம்? 40,000 இருக்கணும். பட் இங்க என்ன இருக்கு? 39,000 தான் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அதனால ஃபால்ஸ்ன்னு காமிச்சிச்சு. இதுதான் அண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்குற எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவா இருக்கணும். அப்போதான் ட்ரூன்னு காமிக்கும். இப்போ பாருங்க ட்ராக் பண்றேன். இங்கே பாருங்க ட்ரூன் காமிச்சிச்சு. ஏன்னா ஏஜும் 21 and above இருக்குது, சேலரியும் 40,000 இருக்கு. ஸோ அதனால ட்ரூன் காமிச்சு. தட்ஸ் ஆல். இப்படிதான். இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு கண்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு. நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம கிவ் லோன் டோன்ட் கிவ் லோன் அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ நம்ம ஆர் பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? அண்டு பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவா இருக்கணும். அப்போதான் ட்ரூன்னு காமிக்கணும்னு சொன்னேன். சரி, கரெக்டா? ஆனா ஆர் வந்துட்டு எப்படின்னா கொடுத்துறதுல ஏதாவது ஒரு கண்டிஷன், இப்போ நீங்க 255 கான்செப்ட் நீங்க 255 கண்டிஷன் கொடுத்தாலும் அதுல 254 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குனாலும் கூட ஆர் வந்துட்டு ட்ரூன்னு காமிச்சிடும். இப்போ புரியும், அதுவும் புரியும். ஒரே நிமிஷம் இருங்க. ஈக்குவல் டு ஆர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். ஸோ நான் ஆர் போடுறேன். லாஜிக்கல் என்ன? சேம். இது 40,000 and above இருக்கும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு greater than or equal to 40,000 இருக்கணும். and then second condition இது greater than or equal to 21 இருக்கணும். ஓகேவா? இதான் நம்மளோட கண்டிஷன். ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன் ஃபால்ஸ் வந்திருக்கு? இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல, ரைட்? இங்க பாருங்க ட்ரூ வந்திருக்கு, இங்க ஃபால்ஸ் வந்திருக்கு, இங்க ட்ரூ வந்திருக்கு. இங்கேயே நான் ஃபால்ஸ் வந்திருக்குன்னு சொன்னேன். அண்டு பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது 21 இருக்குது, 21 and above இருக்குது, ரைட்? பட் இது வந்துட்டு 40,000 கம்மியா இருக்கு, அதனால அன்ஃபால்ஸ்ன்னு காமிச்சிச்சு. ஆனா ஆர் பாருங்க, யூசிங் ஆர். ஸோ இங்க ஆர்ல பாருங்க இது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆனா ஆர் வந்து என்ன காமிச்சிருக்கு? ட்ரூன்னு காமிச்சிருக்கு. இதுதான் ஆர். அண்டுக்கு ஆர்க்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே ட்ரூவா இருக்கணும், அப்பதான் ட்ரூன்னு காமிக்கும். ஆர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா போதும் ட்ரூன்னு காமிச்சிடும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்படி ட்ரூ ஃபால்ஸ்லாம் எனக்கு வர வேண்டாம். எனக்கு கிவ் லோன் டோன்ட் கிவ் லோன் வரணும் அப்படின்னா நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன் இதுக்கு மட்டும் நம்ம ஏன் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம்னா, இஃப் கண்டிஷன்ல மட்டும்தான் அந்த ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி இருந்தா எனக்கு இப்படி காட்டு, இல்லைன்னா இப்படி காட்டுன்னு சொல்ற ப்ரொசீஜர் இஃப்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனாலதான் இஃபையும் அண்டையும் நம்ம இங்க சேர்த்து யூஸ் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பிராக்கெட் அண்டு ஓப்பன் பிராக்கெட். இப்போ நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன் சேர்த்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த கண்டிஷன் இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40,000 இருக்கணும். அண்ட் தென் இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 21 இருக்கணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகேவா? இது ஃபுல்லா நம்மளோட கண்டிஷன். ஸோ இது ஃபுல்லா லாஜிக்கல் டெஸ்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இஃபோட சேர்த்து அண்டையும் நம்ம சேர்த்து நம்ம இந்த கண்டிஷன்ல போடுறோம். ஓகேவா? எதுக்கு நம்ம இப்போ இந்த இஃப் நம்ம இங்க முன்னாடி கொண்டு வந்தோம்னா, இப்படி இருந்தா எனக்கு கிவ் லோன் சொல்லு, டோன்ட் கிவ் லோன் சொல்லு, இந்த மாதிரி நான் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இப்படி சொல்லு, ஃபால்ஸா இருந்தா இப்படி சொல்லுன்ற ஆப்ஷன் வந்துட்டு இஃப்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இஃப் இங்க முன்னாடி கொண்டு வந்தோம். ஓகேவா? இப்போ ஏன் இஃப் முன்னாடி கொண்டு வந்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லா சேர்த்து ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஐயோ சாரி கைஸ். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன சொல்லன்னு கேக்குது. சேம் நம்ம இப்ப என்ன சொல்றதுன்னா கிவ் லோன் சொல்ல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். கிவ் இட் இன் டபுள் கொட்டேஷன். அப்படி ஃபால்ஸா இருந்தா என்ன சொல்லன்னு கேக்குது. அதையும் கிவ் இட் இன் டபுள் கொட்டேஷன். டோன்ட் கிவ் லோன். டோன்ட் கிவ் லோன் வந்துருச்சு பாருங்க. இந்த யூசிங் இதையும் வச்சு பாருங்க. ஃபால்ஸா இருந்தா டோன்ட் கிவ் லோன் வந்திருக்கும். ட்ரூவா இருந்தா கிவ் லோன் வந்திருக்கும். ஜஸ்ட் a minute. நம்ம டபுள் டேப் பண்ணாலே போதும், ட்ராக் பண்ற அவசியம் இல்லை. பாருங்க ட்ரூ இருக்கிறதுக்கெல்லாம் கிவ் லோன் வந்திருக்கும். ஃபால்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் டோன்ட் கிவ் லோன் வந்திருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகேவா? இப்போ நம்ம அதே மாதிரி அண்டு பார்த்தாச்சு, ஆறு பார்த்தாச்சு, இஃப் அண்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம இஃப் ஆர் பார்க்க போறோம். ஓகேவா? சேம் அதே மாதிரி இஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு ஆர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு salary greater than or equal to 40,000, age greater than or equal to 21. க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு சரி நீ கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்குது. சேம் அதே மாதிரி நான் ஜிஎல்னு போட்டுக்கிறேன் கிவ் லோனுக்கு பதிலா. அண்ட் தென் டோன்ட் கிவ் லோனுக்கு பதிலா டிஜிஎல்னு போட்டுக்கிறேன். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டோன்ட் கிவ் லோன் வந்துருச்சு பாருங்க. இப்போ இதையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம். மற்ற எல்லாருக்குமே கிவ் லோன் தான் வரும். பாருங்க ஓகே அண்டர்ஸ்டுட். இஃப் அண்ட் இஃப் ஆர் அண்ட் ஆர் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நம்ம இஃப் அண்ட் இஃப் ஆர் பார்த்தாச்சுல்ல. இப்போ நம்ம வந்துட்டு இஃப் அண்ட் இஃப் ஆர் அண்ட் தென் நெஸ்டட் இஃப் இல்லைன்னா இஃப் எஸ். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம ஜாயிண்டா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு இஃப் அண்ட் இஃப் ஆர் புரியலனாலும் இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதுல உங்களுக்கு இஃப் அண்ட் இஃப் ஆர் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? புரிஞ்சிரும். ஜஸ்ட் கைஸ் போயிடலாம். இப்போ இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க். ஓகேவா? எல்லா டைமும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கே இருக்கு, யோசிக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க். ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் மார்க் நம்ம டோட்டல் போடணும். ஸோ ஈக்குவல் டு சம் போட்டுக்கிறேன். ஸோ சாரி கைஸ். டோட்டல் போடுறதுக்குலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போ நம்ம ஆவரேஜும் போட்டுடலாம். ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் பிராக்கெட், சாரி ஹைட் equal to average open bracket, just a minute guys, மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அந்த இது மேலே ஒரு செலக்ட் பண்ணியிருக்கேன். இட் மே பி ஹைட் ஃபார் யூ. இல்லைன்னா வந்துட்டு இது ஒரு நிமிஷம் நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு மறைக்கும். ஓகே நவ் இட்ஸ் ஃபைன்ல. equal to average open bracket, இந்த நம்பர் ஃபுல்லா நம்மளுக்கு ஆவரேஜ் வேணும். ஸோ க்ளோஸ் த பிராக்கெட், என்டர். ஸோ நம்மளுக்கு இப்போ ஆவரேஜ் கிடைச்சோம். ரைட்? ஓகேவா? இப்போ நான் இதை இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மறைக்குறதுனால நான் இந்த சைடு மூவ் பண்ணேன். ஓகேவா? ஓகே. இப்போ பாஸ் ஃபெயில். பாஸ் ஃபெயில் எப்படி போடுவாங்க ஆக்சுவலா? இப்போ இதுலேயே நிறைய டீச்சர்ஸ் மேபி இருக்கலாம்.
இதில் நீங்கள் பாஸ் ஃபெயில் எப்படி போடுவீங்கன்னா, எப்படி போடுவீங்க? ஆக்சுவலாக அவங்க 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஸோ இப்போ அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் தே ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் 35, ரைட்? 35 எடுத்தால் தான் அவங்க பாஸ். ஆனால் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 35 எடுத்திருக்கானான்னு பார்ப்பீங்க, ரைட்? தமிழில் 35 எடுத்துக்கணும், இங்கிலீஷில் 35 எடுத்துருக்கணும், மேத்ஸில் 35 எடுத்துருக்கணும், சயின்ஸில் 35 எடுத்துருக்கணும், சோஷியலையும் 35 எடுத்துக்கணும், ரைட்? அப்போது உங்கள் 5 சப்ஜெக்ட்லையும் 35 எடுத்தால் தான் நீங்கள் என்ன போடுவீங்க, ஹி இஸ் பாஸ்ன்னு போடுவீங்க, ரைட்? இப்போ ஏன்றவங்க he have to take all these subject above 35 and above அவங்க வந்துட்டு எடுக்கணும். he have to take all subject sorry guys. sorry ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். he has to take all subject 35, ரைட்? அவங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் 35 எடுக்கணும். 35 and above எடுத்தாதான், 35 எடுத்தாதான் அவங்க பாஸ், ரைட்? ஓகேவா? நீங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் 35 எடுத்தாதான் நீங்க பாஸ்ன்னு போடுவீங்க, ரைட்? அப்போ நான் சொன்ன கண்டிஷன் சொல்லிட்டேன், அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்களேன். அண்டுக்கு என்ன சொன்னேன், அண்டோட கேரக்டர் பத்தி என்ன சொன்னேன், அண்ட் எப்படின்னா கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், ரைட்? ஆரோட கேரக்டர் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா போதும்னு சொன்னேன், ரைட்? இப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் அண்ட் யூஸ் பண்ணுவீங்களா, ஆர் யூஸ் பண்ணுவீங்களா? அகைன் ஒரு டைம் நான் இந்த கண்டிஷன் சொல்கிறேன். தமிழ்லையும் 35 எடுத்துருக்கணும், இங்கிலீஷ்லையும் 35 எடுத்துருக்கணும், மேத்ஸ்லையும் 35 எடுத்துருக்கணும், சயின்ஸ்லையும் 35 எடுத்துருக்கணும், அண்ட் தென் சோஷியலையும் 35 எடுத்துருக்கணும். ஓகேவா? they have to take each and every subject 35. that's the condition. ஓகேவா? இப்போ நான் அண்டோட கேரக்டர் என்ன சொன்னேன், கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். ஆரோட கேரக்டர் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட போதும். ஓகேவா? ஒரு கண்டிஷன் இல்லை அதற்கு மேற்பட்ட கண்டிஷன் ட்ரூவா இருந்துக்கலாம், ஆனால் மினிமம் ஒரு கண்டிஷன் ஆர்ல ட்ரூவா இருக்கணும். பட் அண்டில் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். இப்போ நீங்க சொல்ற கண்டிஷன் என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் 35 எடுக்கணும். இப்போ நீங்க இதில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் யூஸ் பண்ணுவீங்களா, ஆர் யூஸ் பண்ணுவீங்களா? யா, அண்டு தான் யூஸ் பண்ணணும், ரைட்? ஏன்னா நம்ம கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் 35 and above இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம்னா அண்டுன்ற கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், நான் சொல்றது இப்படி இருந்தா எனக்கு இப்படி காட்டு, இல்லைன்னா இப்படி காட்டு. டிக்ளேர் பண்றதுக்கு இஃப் தான் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால இஃப் போட்டுக்கிறோம். ஏன் இஃப் போடுறோன்ற கன்ஃபியூஷன் வேணாம், ஏன்னா இஃப் தான் வந்து டிக்ளேர் பண்ண போகுது. அவங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் 35 எடுத்திருந்தா பாஸ்ன்னு காமி, இல்லைனா ஃபெயிலுன்னு காமி நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். அதுக்காக நம்ம இங்க முன்னாடி இஃப் போட்டுக்கிட்டோம். இஃப் பண்ணி ஓப்பன் பிராக்கெட்ல அண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போடுறோம். போட்டு இந்த சப்ஜெக்ட் கிரேட்டர் தேன் ஆர் greater than or equal to 35 இருக்கணும். and then இந்த subject greater than or equal to 35 இருக்கணும். and then இந்த subject greater than or equal to 35 இருக்கணும். and then இந்த sorry guys கம்மா போட மறந்துட்டேன். இந்த subject greater than or equal to 35 இருக்கணும். and at last social wants to be greater than or equal to 35, right? fine. நம்ம கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதெல்லாம் கரெக்டா இருந்தா நான் என்ன காமிக்குன்னு கேட்குது, பாஸ்ன்னு காமி நம்ம சொல்ல போறோம். ஓகே, இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இல்லை, above 35 இல்லைன்னா நான் என்ன சொல்லன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபெயிலுன்னு காமின்னு சொல்ல போறோம். ஓகேவா? ஃபைன். பாருங்க பாஸ் வந்திருக்கு, ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லையும் இவங்க above 35, ரைட்? அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். பாருங்க எங்க எல்லாம் ஃபெயில் வந்திருக்கு, இங்க ஃபெயில் வந்திருக்கு. பாருங்க இங்க 23 below 35, இங்க பாருங்க 5, 23, 16, 21, 34, 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில். ஸோ அதனால 4 சப்ஜெக்ட்ல below 35 அதனால ஃபெயில் வந்திருக்கு. அந்த நீங்க பாருங்க 23 below 35, ஸோ அதனால ஃபெயில் வந்திருக்கு. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் எதுக்கு நம்ம அண்ட் யூஸ் பண்றோம், எதுக்கு ஆர் யூஸ் பண்றோம்னு. ஓகே, இதையும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் எல்லாத்தையும் இந்த சைட் மூவ் பண்ணேன்னா உங்களுக்கு மறைக்கும், அதனால மூவ் பண்ணேன். ஓகேவா? நான் எதுக்கு மூவ் பண்ணி நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே எல்லாருக்கும், இது வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
ஏன் நம்ம இங்கே ஆர் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. இப்போ நம்ம இங்கே ஆர் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வேணா ஒரே ஒரு இதுக்கு மட்டும் வேணா ஆர் யூஸ் பண்ணிடுவோமா? ஜஸ்ட் அ மினிட் கைஸ். பிஃபோர் தட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் நம்ம கொடுத்த கண்டிஷனை நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுறோம். பண்ணி என்ன பண்ணுறோம்னா சேம் இது வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும். இது வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, இது கிரேட்டர் தென், இது கிரேட்டர் தென், அப்படி எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் நம்ம போட்டோம். அப்படி கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு பாஸ்வே இல்லைன்னா ஃபெயில்வே நம்ம சொல்லிட்டோம். ரைட், சம்திங் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, கரெக்டாக இது செலக்ட் ஆகலை பாருங்க. இது ரெண்டு மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் படக்கூடாதுன்றது. ஓகே ஃபைன், வாங்க நம்ம டைப்பே பண்ணுவோம். சோம்பேறித்தனம் பட்டா இப்படி தான் ஓகே தான். ஓகேவா? இப்போ நம்ம இதே இதுக்கு நம்ம இப்போ ஆர் யூஸ் பண்ணி போடுவோம். இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம இஃப் யூஸ் பண்ணுறோம் சொல்லிவிட்டு திருப்பி ஒரு டைம் என்னால் சொல்கிறேன். ஏன்னா இஃப்ல மட்டும் தான் டிக்ளரேஷனுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் சொல்கிற கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் எப்படி சொல்லு, தப்பாக இருந்தால் எப்படி சொல்லுன்றேன். டிக்ளரேஷனுக்கான ஆப்ஷன் இஃப்ல மட்டும்தான் இருக்குது. இஃப்ல மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இட் மே பி ஆஸ் இன் ஒர்க் மார்க் டூ. ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு வேல்யூ ட்ரூ, சாரி லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆர்ன்ற ஃபங்க்ஷனில் என்னென்னா this wants to be greater than or equal to 35 and this wants to be greater than or equal to 35 and this wants to be greater than or equal to 35 and this wants to be greater than or equal to 35 and this wants to, sorry guys, this wants to be, just a minute guys, and this wants to be greater than or equal to 35. Sorry guys, yeah, okay fine. கொடுத்தாச்சு. அப்படி இருந்தா பாஸ் காமி, இல்லைன்னா ஃபெயில் காமி. எல்லாத்துக்குமே இப்போ பாஸ் காமிக்கும். ஏன்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்லேயாவது பாஸ் ஆயிருந்தாங்க நம்ம பார்த்த வரைக்கும். He is the only person fail in all subject, right? பாருங்க. ஸோ அதனால வந்துட்டு ஃபெயில் காமிச்சிருக்கு. 34, 21, 5, 23, 16 அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் இஸ் த ஒன்லி பர்சன் ஃபெயில் இன் ஆல் சப்ஜெக்ட். ஸோ அதனால ஃபெயில் காமிச்சிருக்கு. இங்கே எல்லாம் பாருங்க, ஒருத்தவங்க பாஸ் ஆனாலே இங்கெல்லாம் பாஸ் காமிச்சிருக்குது. இது பாருங்க, சாரி, ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனாலே பாஸ் காமிச்சிருக்கு. இப்போ வேணா இந்த 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்கல்ல, இது மட்டும் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க, இவங்களுக்கு இப்போ பாஸ்ன்னு காமிக்க ஆரம்பிச்சோம். பட் அங்கே பாருங்க, இது அப்பயும் நான் ஃபெயில் தான் காமிப்பேன்னு சொல்லி ஃபெயில் காமிச்சிருக்கேன். அண்டு ஏன்னா அண்டு பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ எதுக்கு நம்ம அண்டு யூஸ் பண்ணுவோம், எதுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் யூஸ் பண்ண ஒரு டிஃபரன்ஸ், ஆர் யூஸ் பண்ண ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட், ஓகேவா? இப்போ பாஸ், இப்போ நம்ம டோட்டல் பார்த்தாச்சு, ஆவரேஜ் பார்த்தாச்சு, பாஸ் ஆர் ஃபெயில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிரேட் பார்க்க போகிறோம். எல்லா ஸ்கூல்லையும் நம்ம கிரேட் போடுவாங்கல்ல. above 400 A grade, above 300 B grade, above 200 C grade, fail no grade. ஓகேவா? அது போடுவாங்கல்ல. இப்போ நம்ம அதை மென்ஷன் பண்ணிடுறோம். இங்க A grade எப்போனா greater than
400. Sorry guys, minus symbol வந்துருச்சு. B எப்போனா greater than 300. C எப்போனா greater than 200. fail na no grade, right? fail na grade போட மாட்டாங்கல்ல, ஓகேவா? இதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு guys. ஃபர்ஸ்ட் நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாமா? நம்ம இங்க கீழே வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஓகேவா? அது வந்துட்டு ஒன்று இஃப் எஸ், இன்னொன்று நெஸ்டட் இஃப். இப்போ நெஸ்டட் இஃப் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் லேப்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் வெர்ஷன்ஸ்லேயும் சாரி ஆல் எக்ஸல் வெர்ஷன்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெஸ்டட் இஃப் வந்துட்டு சாரி இஃப் எஸ் வந்துட்டு இஃப்ஸ், அதை இஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப்ஸ் வந்துட்டு 2019 வெர்ஷனில் மட்டும்தான், 2019 அண்ட் 2019 அப்போ வெர்ஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இஃப் எஸ் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற வெர்ஷன்ஸில் வருதான்னு பார்த்துக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019 வெர்ஷனில் தான் வருது. நானும் ஒரு லேப்பில் பண்ணி பார்த்தேன், வரல. ஓகேவா? ஸோ 2019 எக்ஸல் வெர்ஷன், ஓகேவா? எக்ஸல் வெர்ஷன் வந்து 2019 இருந்தால் இஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இஃப்ஸ் பார்த்துடலாமா? இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி சிம்பிள்னா அப்போ நெஸ்டட் இஃப் என்ன கஷ்டமாக இருக்குமான்னு இல்லை. நெஸ்டட் இஃப்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, இதில் கொஞ்சம் வேலை கம்மி. தட்ஸ் ஆல், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இஃப்ஸ் பார்த்துடலாமா? இஃப்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரே நிமிஷம் கைஸ், மஸ்கிட்டோஸ் பை. ஓகே, இப்போ நம்ம கிரேட் போடுறதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஃப்ஸ் இஃப் எஸ்னா என்னன்னா, நம்ம இந்த அண்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதையும் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம். வாட் மீன்ஸ் நிறைய கண்டிஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா எப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். நெஸ்டட் இஃப்பும் அதே மாதிரி தான். ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான், எந்த மாறுபாடுமே இருக்காது. நெஸ்டட் இஃப்ல வேலை ஜாஸ்தி, இஃப்ஸ்ல வேலை கம்மி, அவ்வளவுதான். ஈக்குவல் டு, நான் இப்போ உங்களுக்கு சொல்லும் போது மேபி புரியாம இருக்கலாம், இப்போ நம்ம போடும்போது புரிஞ்சிடும். ஈக்குவல் டு இஃப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க ஆக்சுவலா எப்படி நம்ம கிரேட் போடுவோம், டோட்டல் வச்சு நான் கிரேட் போட்டிருக்கேன். நீங்க ஆக்சுவலா எப்படி கிரேட் போடுவீங்களோ அப்படி போட்டுக்கலாம். இது கிரேட்டர் தேன் 400 இருந்தா ஏ கிரேட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு இஃப்ஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாஸாக இருந்தால் தானே நம்ம கிரேடு போடுவோம், அது நான் போட மறந்துட்டேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாஸ் ஆர் ஃபெயில் அதை கிளிக் பண்ணிட்டு, இது ஃபெயிலாக இருந்தால் நோ கிரேடுன்னு போக சொல்லிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்துருக்கு இந்த பாஸ் ஃபெயில் இருக்குல்ல கைஸ், இதில் வந்துட்டு ஏதாவது ஃபெயில்னு இருந்தால் அவங்களுக்கு நோ கிரேட் சொல்லிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோ கிரேட், ஓகேவா? இஃப்ஸுக்கும் இஃப்எஸ்க்கும் சாரி இஃப்க்கும் இஃப்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இஃப்ஸ்ல லாஜிக்கல் டெஸ்ட் 1 வேல்யூ ட்ரூ, அது மட்டும் தான் இருக்கும். வேல்யூ ஃபால்ஸ் இஃப்ஸ்ல இருக்காது, ஓகேவா? இதுதான் வந்துட்டு இஃப்க்கும் இஃப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், ஓகேவா? நெஸ்டட் இஃப்ல நம்ம அந்த வேல்யூ ஃபால்ஸ் நம்ம இக்னோர் பண்ணுவோம். இதுல வந்து நம்ம அந்த இக்னோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நெஸ்டட் இஃப்ல அந்த வேல்யூ ஃபால்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணாங்கன்னா அடுத்து இன்னொரு இஃப் நம்ம போடுவோம், ஓகேவா? நான் போடும்போது உங்களுக்கு புரியும். இஃப்ஸுக்கும் இஃப்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதில் லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கு, வேல்யூ ட்ரூ இருக்கு, வேல்யூ ஃபால்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நிறைய லாஜிக்கல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஆனா இஃப்ல பார்த்தா ஒரே ஒரு லாஜிக்கல் தான், வேல்யூ ட்ரூ வேல்யூ ஃபால்ஸ் இப்படி இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த இது வந்துட்டு ஃபெயிலா இருந்தா நோ கிரேட்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிரேட்டர் தேன் 400 இருந்தா ஏ கிரேட் கூட அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அண்ட் தென் இது கிரேட்டர் தேன் 300 இருந்தா ஓகே ஃபைன். இது கிரேட்டர் தேன் 300 இருந்தா
பி கிரேட் கொடுன்னு சொல்ல போறோம். இது கிரேட்டர் தேன் 200 இருந்தா சாரி 200 இருந்தா சி கிரேட் கொடுன்னு சொல்ல போறோம் கைஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இது வந்துட்டு ஃபெயிலா இருந்தா நோ கிரேட் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு இது வந்துட்டு இது வந்துட்டு அபவ் 400 இருந்தா ஏ கிரேடு, அபவ் 300 இருந்தா பி கிரேடு, அபவ் 200 இருந்தா சி கிரேட் சொல்லுங்க. அவ்வளவுதான். இது அபவ் 400 இருக்கு, அதனால ஏ கிரேட் காமிச்சிருக்கு. தென் நம்ம அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிடுவோம். ட்ராக் பண்ணிட்டு பாருங்க, ஃபெயிலுக்குலாம் வந்துட்டு நோ கிரேட் காமிச்சிருக்கு. பாருங்க இவங்களும் ஃபெயில், ஸோ நோ கிரேட் காமிச்சிருக்கு. above 300 B கிரேட் காமிச்சிருக்கு. 300 இது ஃபுல்லாவே above 300 ரைட், அதனால B கிரேட் காமிச்சிருக்கு. இது ரெண்டும் about 400 A கிரேட் காமிச்சிருக்கு. இது above 300 B கிரேட் காமிச்சிருக்கு ரைட். இப்போ உங்களுக்கு டிப்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நெஸ்டட் இஃப் நம்ம எல்லா வெர்ஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஃப்ஸ் மட்டும்தான் 2019 அண்ட் above வெர்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம நெஸ்டட் இஃப் போடலாம். நெஸ்டட் இஃப்னா நீங்கள் இதுக்கு இப்படிலாம் நீங்கள் போட வேண்டாம். நெஸ்டட் இஃப்லாம் போட வேண்டாம். ஏன்னா அது இஃப் மாதிரி தான், சேம் இஃப் மாதிரி தான். ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. ஈக்குவல் டு இஃப் அதுதான். ஓகேவா? போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்மளோட லாஜிக் என்ன, சேம் அதே மாதிரி. இது ஃபெயிலாக இருந்தா நோ கிரேட் கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ ஃபால்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அகைன் நம்ம இஃப்னு ஒன்று போட போறோம். போட்டு இதை ஓப்பன் கொடுக்க போறோம். ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தா அந்த வேல்யூ ஃபால்ஸ் போயிடும். அவ்வளவுதான். இந்த டோட்டல் கிரேட்டர் தேன் 400 இருந்தா ஏ கிரேட் கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சேம் அதே மாதிரி இப்பயும் நம்ம இங்க இஃப் நம்ம இக்னோர் பண்ண போறோம். சாரி, வேல்யூ ஃபால்ஸை நம்ம இக்னோர் பண்ண போறோம். இக்னோர் பண்ணி நம்ம இப்போ அடுத்த இஃப்க்கு போறோம். அடுத்த இஃப்க்கு போயிட்டு இது கிரேட்டர் தேன் 300 இருந்தா பி கிரேட் கொடுன்னு சொல்ல போறோம். சாரி கைஸ், அகைன் இங்கே நம்ம வேல்யூ ஃபால்ஸை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த இஃப் ஓபன் பண்ணி இது சாரி கிரேட்டர் தேன் 200 இருந்தா சி கிரேட் கொடுன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். இங்க நம்ம எவ்வளவு பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோமோ அவ்வளவு பிராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இங்க நம்ம எவ்வளவு பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம், 1 2 3 4 பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம 4 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். 2 3 4. ஓகேவா? பாருங்க, சேம் அதே ஆன்சர் தான் வரும். இந்த ஆன்சர்ல எந்த இதுவும் இருக்காது. ஓகே, பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வராது. இதுல வேல்யூ ஃபால்ஸை நம்ம இக்னோர் பண்றோம். எப்படி இக்னோர் பண்றோம்னா இன்னொரு இஃப் போட்டு நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அவ்வளவுதான் கைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நேரம் பார்த்தாச்சு. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். நாளைக்கு இன்னொரு இவ்வளோ இருக்கு எக்ஸ்ஓஆர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். என்ன பார்க்கலாம், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாமா? நாட் பார்க்கணும், NOT not, and if error if not, it's not a matter, it's very easy. So XOR லைட்டா நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். switch லைட்டா கவனிக்கணும். அவ்வளவுதான். switch XOR if error if not and not. last 5 நாளைக்கு முடிச்சிடலாம் guys. that's all. thank you all. Oh my god, shit. நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துச்சு guys.